அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த கால சில நிகழ்வுகளை, சமூக நிலைப்பாட்டுகளை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் நாம் மிக பெரிய தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தின் பெயரால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால், சத்திய ஷஹாபாக்கள் பெயரால் ஏதாவது நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் ஒரு அச்சடக்கம் நம் மத்தியிலே இருந்தது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்ட மாத்திரத்திலே சலாமும் சலவாத்தும் ஓதிக்கொண்டிருந்தோம். சத்திய ஷஹாபாக்களுடைய பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவோம். மூமீன்களுடைய தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பெயரை கேட்டால் கூட ரலியல்லாஹு அன்ஹு என்போம். ஷஹாபாக்கள், தாபியின்கள், தபௌ தாபியின்கள், இமாம்கள், இவர்களுடைய தியாக மனப்பான்மையையும் அவர்கள் இஸ்லாத்தின் மீது காட்டிய அந்த பாசத்தையும் நேசத்தையும் பார்த்து நாமெல்லாம் அவர்களை ரஹ்மத்துல்லாஹு அலைஹி என்று சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை அவ்வாறல்ல. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்தான் என்று சொல்லும் பொழுது அதை ஆமோதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்திற்காக இரத்தம் சிந்திய சத்திய ஷஹாபாக்களுடைய அந்த வீர தியாக வாழ்க்கையை இன்றைக்கு சர்வசாதாரணமாக கொச்சைப்படுத்தி அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள்தான், நம்மை போன்று தப்பும் தவறும் செய்தவர்கள்தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கொச்சையாக சமூகத்தின் முன்னால் ஒரு சாதாரண மனிதராக காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஷஹாபாக்களுடைய கராமத்துக்கள், ஷஹாபாக்கள் செய்த அற்புதங்கள் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது சமூகத்தின் மத்தியிலே. உம்முல் மூமினீன்கள், மூமின்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சபையிலே ஷஹாபாக்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வார்த்தைகளை, மொழிகளை, ஹதீஸ்களை எடுத்து சொல்லும் பொழுது மற்ற ஷஹாபாக்கள் உடனே வாய்ப்புத்தி மௌனமாக கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதரை பொறுத்தவரை எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் குரானாகவே வாழ்ந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னொரு தாய் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், வேலை செய்து சம்பாதிப்பார்கள். அந்த அன்றைக்கு சம்பாதித்த காசை அன்றைக்கே ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட தாயை நம் வாழ்நாளில் நாம் யாரும் சந்தித்திருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட தாய் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள். ஹதிஜா நாயகத்தை பற்றி கேட்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய திருத்துவதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நுபுவத்தை பெற்றுக்கொண்டு வந்ததும் அவர்களை சமாதானப்படுத்தி சமூகத்தின் முன் நிறுத்துவதில் அவர்கள் செய்த பொருளாதார உதவிக்கு ஈடு இணையில் சொல்ல வேண்டும். தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலிலே கொண்டு போட்டு இதை நீங்கள் சத்திய இஸ்லாத்திற்காக எடுத்துக்கொள்ளும் சொன்னார்கள். அந்த தாய்க்கு மிஞ்சியது ஒரு வீடு மட்டுமே. மஸ்ஜிதுல் ஹராமில் அந்த காபாவிற்கு அருகாமையில் இருந்த வீடு இன்று நமக்கு இல்லை. அதை தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தில் நினைவு சின்னத்திற்கு இடமில்லை என்று சொல்லிக்கொண்டு அதை அண்மையிலே தகர்த்து இல்லாமலாகிவிட்டார்கள்.
நம்முடைய தாயுடைய தியாகம் என்ன? அந்த வீட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு கண்ணில் நீர் கோர்க்குமே. அந்த எண்ணம் சிறிதளவு கூட இல்லை. அதை நினைவு சின்னங்கள் கூடாதென்று இல்லாமலாக்கிவிட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் மதீனாவிலிருந்து 7 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பம்ரிகனாத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னார்கள், அது தஜ்ஜால் தாவளமிடக்கூடிய பாளையம் இறக்கக்கூடிய இடம் என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையை ஒரு குன்றின் மீது கட்டி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு என்ன பேர் தெரியுமா? தஜ்ஜால் பேலஸ், தஜ்ஜால் அரண்மனை. இனி வரக்கூடிய தஜ்ஜாலுக்காக யூதர்கள் அரண்மனை கட்ட இருக்கும் பொழுது அதற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அந்த கட்டிடத்தை அரண்மனை கட்டி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் செய்து பார்த்தால் தஜ்ஜால் பேலஸ் அல்லது ஆன்டிகிரைஸ்ட் பேலஸ் என்று சர்ச் செய்து பார்த்தால் அந்த பம்ரிகனாத் ஏரியாவிலே அந்த பேலஸ் இருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய மனைவி உம்முல் மூமின்களுடைய தாய் ஹதிஜா நாயகத்தில் வீடு இருக்கக்கூடாதாம். ஆனால் தஜ்ஜாலுக்கு அரண்மனை இருக்க வேண்டுமாம். காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கா சொல்லிக் கொள்கின்றோம், ஆனால் பாசம் அல்ல, பாசம் இல்லை. தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், குரானை ஓதுகின்றோம், ஆனால் தொண்டை குழியை விட்டு இறங்காமல் ஓதுகின்றோம். பாசம் இல்லாத, நேசமில்லாத அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் சஹாபாக்கள் மீதும் இமாம்கள் பெருமக்கள் மீதும் மூமின்களின் தாய் மீதும் இல்லாத பாசம் அது உண்மையான இஸ்லாமிய நேசமாகாது. இந்த குணாதிசயம் யாருக்குரியது என்றால் அன்றைக்கு ஹவாரிஜிமார்கள் இந்த குணம் இருந்தது. துல் ஹுவைசிரான்னு சொல்லக்கூடிய ஒரு பனுதமி கூட்டத்தை சார்ந்தவன், அவனிடம் இந்த குணம் இருந்தது. அவன்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே நீர் அநீதம் இழைக்கிறீர் என்று சொன்னான். காரணம், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நேசமும் பாசமும் இல்லாத காரணத்தினால் தான் அந்த வார்த்தை வருகிறது. யாருக்கு அல்லாஹ்வின் மீதும் ரசூல் மீதும் ஷஹாபாக்கள் மீதும் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் கொண்டு சேர்த்தார்களே, அது இமாம்கள் பெருமக்கள், அவர்கள் மீது பாசமும் நேசம் இல்லையோ அந்த இஸ்லாமானது நுனி நாக்கில் விஷமாகும், நுனி நாக்கினுடைய இஸ்லாம் ஆகும். இப்படி ஒரு காலகட்டத்தை நாம் யோசித்து பார்க்கின்றோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மீது புகாரி ஹதீஸை ஓதி சில நேர்ச்சைகள் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீது மௌலூத் ஓதி நேர்ச்சைகள் கொடுத்தார்கள். ஜாஃபர் சாதிக்கு, அது ஷியாவுடைய இமாம் என்றே தெரியாது, அப்பொழுதும் கூட அவருக்கு ரொட்டி சொட்டி பாத்தியாவதி கொடுத்தார்கள். காரணம், அன்றைக்கு மார்க்கம் சரியாக தெரியவில்லை. இதை இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. மாறாக அன்றைக்கு மிக குறிப்பாக திருமறை குரானும் ஹதீஸும் நம்முடைய தாய்மொழியில் இல்லாத காரணம். இன்றைக்கு தாய்மொழியில் இருக்கிறது, நாம் புரிந்து கொண்டோம், கேள்வி கேட்கின்றோம், பதில் சொல்கின்றார்கள். அன்றைக்கு இமாம்களுடைய மிக அதிகமாக இருந்தது. என்றைக்கு மொழிபெயர்ப்புகள் வந்ததோ இமாமுடைய தேவைகள், இன்றைக்குள்ள ஆலிம்களுடைய தேவை குறைந்து விட்டது. இதை அவர் தவறாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு குரானையும் ஹதீஸையும் தமிழிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அது பற்றி அவருடைய தேவை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் புதிதாக ஒரு கதைகளை கட்டி கொண்டு வருவார்கள். முஜத்திதுகள் இல்லாமல் இஸ்லாத்தை விளங்க முடியாது. நவீனகால இன்றைய கால இமாம்கள் இல்லை என்றால், ஆலிம்கள் இல்லை என்றால் இஸ்லாத்தை விளங்க முடியாதுன்னு சொல்லிக்கொண்டு சமூகத்தின் முன்னால் வந்து நின்று கொண்டு சமூகத்தை நாசப்படுத்தி விட்டால் சொல்ல வேண்டும். அன்றைக்கு மௌலூத் ஓதினோம், ராத்தி போதினோம், குத்துபைத் ஓதினோம், இவையெல்லாம் அதில் ஷிர்கான விஷயங்கள் பல இருக்கின்றன. இன்றைக்கு தவிர்த்து கொண்டிருக்கிட்டோம். ஆனால் அன்றைக்கு பாசமாக நேசமாக இந்த காரியங்களை செய்தால் இன்றைக்கு எப்படி? பாசமில்லை, நேசமில்லை, எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கொச்சைப்படுத்துவதை பார்க்கின்றோம். நேற்றைய தினம் மண்ணடியிலிருந்து ஒரு இமாம் ஒரு யூடியூப் பதிவு ஒன்று போட்டிருக்கின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை மிக சர்வசாதாரணமாக அவர் தன்னுடைய வாதத்தை எல்லாம் மார்க்கமாக்கி வைத்து விட்டார் என்று ஒரு 20 நிமிடம் பேசுகின்றார். அந்த 20 நிமிடத்திலும் அவர் விமர்சிப்பது யார் என்றால் அபூ ஹுரைரா அவர்களையும், அவர்களுக்கு பின்னால் இருந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும், தப்ரானி அவர்களையும், இன்னும் பல இமாம்களை கொச்சைப்படுத்தி, இவர்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, எனக்குத்தான் அறிவிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் சொல்லியிருக்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும்
இஸ்லாத்தை புதுப்பிப்பதற்காக முஜத்திதுகள் வருவார்கள் ஒரு ஹதீஸ் வருகிறது. இதை அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள். அதுவும் இது அபூ ஹுரைரா சொன்னதாகப்படவில்லை என்று பின்வரக்கூடிய இமாம்கள் பதிவு செய்து சொல்லிக்கொண்டு, அபூ ஹுரைரா சொல்லியிருந்தால் இது மார்க்கமாகாது, அபூ ஹுரைரா சொல்லியிருந்தால் இது மார்க்கமாகாதாம். வேறு எதுதான் மார்க்கம் என்கின்றீர்கள்? உங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள்லாம் மார்க்கம், மற்றதெல்லாம் மார்க்கம் இல்லை. குரானையும் சுன்னாவும் போதுமாம், அதை இவர் டைரக்டாக அணுகிக் கொள்வார்களாம். ஆனால் இதற்கு முன்னால் வந்த ஷஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், இமாம் பெருமக்கள் அவர்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாராம், தங்கள் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சமூகத்தின் மீது சொல்லுகின்றார்கள். இது ஒரு சார்பு. இன்னொரு சார்பார்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் இமாம்களை ஏற்றுக்கொள்கின்றோம், ஷஹாபாக்களை ஏற்றுக்கொள்கின்றோம், தாபீன்களை ஏற்றுக்கொள்கின்றோம், தபோத்தான் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் மறைவான ஞானமாக இருக்கின்றது, அதனை உங்களாலும் என்னால் விளங்க முடியாது, ஆனால் மேற்கொண்டு சிந்திக்காதீர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். திருமறை குரானை பொறுத்தவரை இபாதத் பற்றி அதிகம் பேசவில்லை. நோன்பை பற்றி 4 வசனங்களில் தான் வருகிறது. ஆனால் திருமறை குரானிலே பாதிக்கு மேற்பட்ட விஷயங்கள் உலக அரசியல் பற்றியும் எதிர்கால நிகழ்வுகள் பற்றியும் சொல்லுகிறது. இவைகளுக்கான விளக்கம் தரும் விதமாக அன்றைக்கு ஷஹாபாக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னபோது, இந்த ஷஹாபாக்கள் அவர்கள் காலத்திற்கு தேவையில்லாததுதான், அவர்கள் காலத்துக்கு எதிர்கால அரசு தேவையில்லைதான், இருந்தாலும் பின்வரும் சமூகத்திற்காக எடுத்து சொன்ன தியாகிகளாகும் அவர்கள். அவர்களை நிராகரித்து விட்டு ஒரு மார்க்கம் எப்படி இருக்க முடியும்? அபூ ஹுரைராவை பொறுத்தவரை, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடம் செவிமடுக்கும் சில விஷயங்களை நான் மறந்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த இடுப்பில் கட்டி வேட்டி பிடித்து கொண்டு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைக்கு பின்னால் ஒரு ஹதீஸ் கூட நான் மறக்கவில்லை என்று சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அந்த ஷஹாபாக்களோடு நீங்கள் போட்டி போடுகின்றீர்களா? அந்த ஷஹாபாக்களுக்கு ஞானம் இல்லையா? உங்களுக்கு ஞானம் வந்து விட்டதா? இது மிக குறிப்பாக சத்திய ஷஹாபாக்களை அவமதிக்கக்கூடிய எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், மிக தெளிவாக யூதத்தினுடைய வழிகேட்டில் விளைந்தவர்கள் தான் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த பெரும் ஆலிம் பெருமக்கள் சொல்லுவார்கள், இந்த சமுதாயத்திலே யூதர்கள் நுழைந்து விட்டார்கள், யூத கைக்கூலிகள் நிறைந்து விட்டார்கள் என்று அப்போதுக்கப்போது சொல்லுவார்கள். ஆனால் விளங்கிக் கொள்ளவில்லை. இப்போது விளங்கிக் கொண்டோம். என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியுடைய வீட்டை நினைவு சின்னம் கூடாதுன்னு இடித்துவிட்டு தஜ்ஜாலுக்கு நீங்கள் கோட்டை கட்டி கொடுத்தீர்களோ, அன்றைக்கு இந்த சமூகம் உங்களை விளங்கி கொண்டு விட்டது. அதற்கு வக்காலத்து வாங்குகின்றீர்களே, அதை இந்த சமூகம் விளங்கி கொண்டு விட்டது. நீங்கள் ஒருபுறம் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தபோத்தன் பாசமும் நேசம் நடக்கும் பொழுது, இதை பார்த்தவர்கள் அறியாமல் இருந்தும் கூட பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்த இமாம்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் புறம் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கும் சொல்லிக்கொண்டு முகமது இப்னு அப்துல் வஹாபை பிடித்துக் கொண்டார்கள். முகமது இப்னு அப்துல் வஹாப் பனிதமும் கூட்டத்தை சேர்ந்தவர். துல்கொய்சரா என்று சொல்லக்கூடிய மனிதருடைய வம்சாவளியை சார்ந்தவர். அதனால் கொய்சிராவை அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக கண்டித்தும் அவர்களுக்கு பின்னால் வந்த அலி அவர்கள் கொலையும் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்தவர் தான் முகம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை குறை சொல்ல முற்பட்டு விட்டார்கள். அந்த ஹதீஸுடைய சாராம்சத்தை நாம் பார்ப்போமானால், முஸ்லீமிலும் புகார் என்ற ஹதீஸ் வருகிறது. முஸ்லீமிலே 1926, புகாரியிலே 6163 ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரினுடைய கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொண்டிருக்கின்றார்கள். பங்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது பனுதமின் கூட்டத்தை சார்ந்த துல்கொய்சிரான்னு சொல்லக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீர் அநீதம் இழைத்து விட்டீர் என்று சொல்லுகின்றான். இதை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு விட்டது, முகம் சிவந்து விட்டது. நான் நீதி செலுத்தவில்லை என்றால் யார் நீதி செலுத்துவார்கள் என்று கேட்டார்கள்.
அப்பொழுது பக்கத்திலே இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாளை உருவி விட்டார்கள். கட்டளையிடுங்கள் இறைதூதரை, இவனை கொண்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள். வேண்டாம் வேண்டாம், இவரை விட்டுவிடுங்கள். இவருடைய நண்பர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அவர்களது தொழுகை உங்களுடைய தொழுகையை விட மேன்மையானதாக தெரியும். அவர்களுடைய நோன்பு உங்களுடைய நோன்பை விட மேன்மையானதாக தெரியும். அவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோட்பார்கள். அவருடைய தொழுகையையும் நோன்பையும் பார்க்கும் பொழுது உங்களுடைய இபாதத்துகள் துச்சமாக உங்களுக்கு தெரியும். குரானை ஓதுவார்கள், அது தொண்டை குழியை விட்டு இறங்காது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் நாளை வருவார்கள். இவர்கள் இஸ்லாத்தினுடைய ஜென்ம விரோதிகள் என்று அபு சயீத் குத்ரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். துல் குவைசிராவுடைய தோழர்கள் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பாதகமான காரியங்களை செய்வார்கள் என்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஒரு கிளர்ச்சி ஒன்று ஏற்படுகிறது அலி ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில். அந்த கிளர்ச்சியின் போது நஹர்வான் என்று சொல்லக்கூடிய அந்த நஹர்வான் சொல்லக்கூடிய கிளர்ச்சியின் போது அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹவாரிஜிகள் மீது ஒரு போர் தொடுக்கின்றார்கள். இந்த துல் குவைசிராவுடைய கூட்டத்தை தான் ஹவாரிஜிகள் என்று சொல்லுவார்கள். ஹவாரிஜிகள் மீது ஒரு போர் தொடுக்கின்றார்கள். போர் முடிந்ததும் தன் நண்பர்களை பார்த்து சொல்லுவார்கள், இந்த பிணக்குவியலின் மத்தியிலே துல் குவைசிராவுடைய பிணம் இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வாருன்னு சொல்லுவார்கள். அதை பார்த்து விட்டு வந்த சஹாபாக்கள், அலியாரே, அமீருல் மூமினீனே, அப்படி ஒரு பிணம் கிடைக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான், நான் தவறளித்து விட்டேனோ என்று எண்ணும் அளவிற்கு நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் துல் குவைசிராவுடைய பிணத்தை பார்த்தபோது நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். துல் குவைசிரான் சொல்லக்கூடியவன் நபிகள் நாயகம் காலகட்டத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணிய குறைவாக நடத்தியவன். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இங்கே அவன் தொழுகை இருந்தது, இபாதத் இருந்தது, நோன்பு இருந்தது, ஹஜ் இருந்தது, எல்லா வணக்க வழிபாடு இருந்தும் கூட அன்றைக்கு வாழ்ந்த ஷஹாபாக்களை விட மிதமிஞ்சும் அளவிற்கு அவன் இபாதத்துகளிலே இருந்தான். ஆனால் என்ன இல்லை? பாசம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மீது பாசமும் நேசமும் இல்லை. அவனும் அவனை சார்ந்த ஒரு கூட்டத்தாரும் இன்றைக்கு அதுபோன்ற கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். பாசமும் நேசமும் இல்லாத மார்க்கம் என்ற பெயரிலே உளறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை யார் எடுத்தாலும் நிராகரிப்பு. அவர்கள் சரியில்லை, அவர்கள் அது செய்யவில்லையா, இவர்கள் இதை செய்யவில்லையா, நம்மை விட எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை பின்பற்றக்கூடிய கூட்டமும் இருக்கிறது. அதுபோல் அன்றைக்கு அந்த பனுதமின் கூட்டத்தை சார்ந்த குவைசிராவுடைய நண்பர்கள்தான் கேடுகட்டவர்களை தவிர வம்சாவளி அல்ல. காரணம் என்னவென்றால் துல் குவைசிராவுடைய வம்சமானது பனுதமின் கூட்டமாகும். இந்த குவைசிராவுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் 16வது தலைமுறையில் வந்தவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சேத்திலே முளைத்த செந்தாமரை என்று தான் சொல்ல வேண்டும். மங்கோலிய தாத்தாரி வம்சம் சார்ந்த, தைமூர் வம்சம் சார்ந்த, இஸ்லாத்தையே குழி தோண்டி புதைக்க மாபெரும் போர் நடத்தி வந்த அந்த கூட்டத்தினுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்ட கேடுகட்டவன், அவனுடைய வம்சாவில் வந்த பல சாலிகான் ஜின்களும் இருக்கிறது. அதுபோல் முஹம்மது அப்துல் வஹாபை பொறுத்தவரை தௌஹீதை இந்த மண்ணுக்கு சொன்ன நல்ல ஒரு மனிதர். ஆனால் அவர் மீது கோபம் கொள்ளும் அளவிற்கு நடந்த காரணம் என்னவென்றால், அவரை பின்பற்றுகிறோம் சொல்லிக்கொண்டு அவர் சொல்லாத விஷயங்களை எல்லாம் செய்து காட்டி யூதர்களுக்கு கைக்கூலியாக இருந்துதான் ஒரு காரணம். முஹம்மது அப்துல் வஹாபை பொறுத்தவரை அவர்களுடைய தகப்பனார் பேர் அப்துல் வஹாப். அப்துல் வஹாபின் தகப்பனார் பேர் சுலைமான். சுலைமானின் தகப்பனார் அலி. அலியின் தகப்பனார் முகமது. முகமதின் தகப்பனார் அகமத். அகமதின் தகப்பனார் ராஷித். ராஷிக்கின் தகப்பனார் பரீத். பரீத்தின் தகப்பனார் முஸ்ரஃப். முஸ்ரஃபின் தகப்பனார் உமர். உமரின் தகப்பனார் முஸ்லாஹ். முஸ்லாஹின் தகப்பனார் ரீஸ். ரீஸின் தகப்பனார் சாஹிர். சாஹிரின் தகப்பனார் முகமத். முகமதின் தகப்பனார் அலி. அலியின் தகப்பனார் லஹீப். லஹீப்பின் தகப்பனார் துல் குவைசிரா. துல் குவைசிராவுடைய 16வது வம்சாவளி தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஷஹாபாக்களையும் சாலிகினான
இமாம்களையும் கொச்சைப்படுத்தி அவர்களுடைய அறிவெல்லாம் அறிவே இல்லை, எங்கள் அறிவே அறிவே என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சாரத்தின் விளைவாக இவர்கள் பதிலுக்கு யாரையாவது பேச வேண்டும் என்று யாரை பேசவில்லை? ஷஹாபாக்களை திட்டவில்லை, தாபீன்களை திட்டவில்லை, தபோ தாபீன்களை திட்டவில்லை, இமாம் பெருமக்களை திட்டவில்லை, இப்னு தைமாவை திட்டவில்லை, இப்னு கதீரை திட்டவில்லை. யாரை திட்டினார்கள்? அண்மை கால இமாமை தேர்ந்தெடுத்து திட்டினார்கள். காரணம் சில அரசியல் நிகழ்வுகள். ஆனால் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரை நல்ல ஒரு மனிதராக இருந்தார். இப்னு சவுதோடு சேர்ந்து போர் செய்ததெல்லாம் உண்மை. அதனுடைய வரலாற்று ஆழமாக சென்று பார்க்கும்பொழுது அதை தனியாக இன்னொரு பதிவில் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களின் பெயரை சொல்லி செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு மதீனா இது தையிபா, இது தூய்மையானது, இங்கே தஜ்ஜாலுக்கும் இடமில்லை, கொள்ளை நோய்க்கும் இடமில்லை சொன்னார்கள். அந்த மதீனாவுடைய கேட்டை இழுத்து மூடிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாமும் சலவாத்தும் சொல்லிக்கொண்டு அந்த சலாமையும் சலவாத்தையும் கேட்டுக்கொண்டே தூங்கிக் கொண்டிருந்த அந்த பள்ளிவாசனுடைய கேட்டை இழுத்து மூடிவிட்டார்கள். உலகிலே கடந்த 1441 ஆண்டுகளாக என்றுமில்லாத அளவிற்கு 2 மீட்டர் இடைவெளி விட்டு சப்பமைத்து கொண்டு தொழுவதற்காக ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார்கள் மக்காவிலே. எவ்வளோ பெரிய பிதத்தான காரியம்! இஸ்லாம் எப்படிப்பட்டது? 1441 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் அங்கே வளரும் பொழுது, அதுவும் அல்லாமல் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பிறந்து வளர்ந்து இறக்கும் வரை ஐரோப்பிய கண்டத்திலே மிகப்பெரிய பிளேக் என்று சொல்லக்கூடிய தாவூன் தொற்று வியாதி இருந்து வந்தது. ஆக கொள்ளை நோய்க்கு மத்தியில் பிறந்தது தான் இஸ்லாம். அன்றைக்கு சொல்லாத ஃபத்துவாவை நீங்கள் இன்றைக்கு சொல்கின்றீர்கள். காரணம் என்ன? நீங்கள் யாருக்கோ கட்டுப்பட்டிருக்கின்றீர்கள், யாருக்கோ பயந்து நடக்கின்றீர்கள், யாருக்கோ அஞ்சு நடக்கின்றீர்கள். அப்படி இல்லை என்றால் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். முஃமின்களுடைய தாயினுடைய வீட்டை இடித்து நீங்கள் தஜ்ஜாலை கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் உங்களை இந்த சமுதாயம் அடையாளம் கண்டு கொண்டே வருகிறது. ஆகவே அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். பனுதமீம் கூட்டத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாளை தஜ்ஜாலை எதிர்க்கக்கூடியவர்கள் முன்னணியில் நிற்கக்கூடியவர்கள் இந்த பனுதமீம் கூட்டம் என்று முஸ்லிமிலே 4944 ஹதீஸ் சொல்கிறது. நாளை கியாம நாளுக்கு முன்னால் தஜ்ஜாலை எதிர்க்கக்கூடியவர்கள் முதன்மையாக நிற்கக்கூடியவர்கள் இந்த பனுதமீம் கூட்டம். நீங்கள் தஜ்ஜாலுடைய பெயரை சொன்ன மாத்திரத்திலே தஜ்ஜாலெல்லாம் இப்போது வரமாட்டான், எப்போதோ வருவான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒரு மண்ணடி மைந்தன் யாரு? மெஹதியா? அவரை பற்றி ஹதீஸ் 99% 195 எல்லாம் பலவீனமானது. அவர் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தாங்க. ஒரு அவரை அலைஹிஸ்ஸலாம் சொல்றீங்க நபியா? ரொம்ப ஏதோ இவர் வீட்டு வேலைக்கார மாதிரி பேசுகிறார் மெஹதியை. யாரு? நாளைக்கு 10 ஆண்டு காலம் ஊரடங்கு இருக்க சிரியாவை மீட்டு தரக்கூடிய முஃமின் யாரு? மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மீண்டும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, மீண்டும் கிலாஃபத்தை நிறுவக்கூடிய யார்? மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யார்? உங்கள் வீட்டு வேலைக்காரன் நினச்சிங்களா? அஹ்லுல் பைத், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை சார்ந்தவன். கேடு கட்டவர்களை எது பேசணும் அருகதை இல்லை, தகுதி கிடையாது. யாரை பற்றி பேசுறீங்க? மெஹதியை பற்றியா? அவர் கால் தூசு வாங்கி நீங்கள்லாம் வந்து கால் செருப்புக்கு இணையாம நீங்கள்லாம் வந்து உங்களோட ஈமான்லாம் வந்துக்கிட்டு ஒரு கையில் சிகரெட்டு, மறு கையில் குரானு, ஒரு கையில் செல்ஃபோன், ஒரு கையில் குரானு நீங்கள் பேசுகிறீங்களா இருந்துக்கிட்டு? மானம் கட்டவங்கள யார் யார் நீங்கள் கெடுப்பு இதை பேசுகிறீங்க? மெஹதியை பற்றியா? பனுதமீம் கூட்டம் அன்றைக்கு யாருக்கு பையத் செய்கிறது? முதல்ல மெஹதி டிக்ளேர் பண்ண உடனே முதல்ல பையத் செய்யக்கூடிய பனுதமீம் கூட்டம் மதீனாவாசிகள், அதற்கு பின்னால் சிரியாவாசிகள். இந்த 3 கூட்டத்தாரும் சேர்ந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமான ரோமை எதிர்த்து போர் செய்து வெற்றி பெறுகிறது. உளவுத்துறைக்கு பயப்படுற நீ அவங்கள பற்றி பேசுறதுக்கிட்டு வேறு 313 கோடி செய்கிறாங்க, படையெடுத்து போகிறாங்க. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கெல்லாம் அவங்கள பற்றி பேசுறதுக்கு? ஒரு அரபி தெரிஞ்சா நீங்கள் எதுவும் பேசுவீங்க இல்லையா? மானம் கட்டவங்களா கேசட் விடுறாங்க, ப்ராட்பேண்ட் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு பேசி விடுறது.
சும்மா இந்த ப்ராட்பேண்ட் எல்லாம் 4 செவத்துக்குள்ளே ரோட்டில் வந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா நீங்கள்லாம் வந்துக்கிட்டு? ஷஹாபாவை கொச்சப்படுத்த முடியுமா இருந்துக்கிட்டு? சாதாரண மனுஷனாக ரசூலுல்லாஹ் வந்துக்கிட்டு. அன்னைக்கு பனுதமி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்து முஸ்லீம்கள் மேன்மையான ஏன் தஜ்ஜாலை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். அடுத்து சொல்கிறாங்க, அன்னை ஆயிஷா பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னுக்கிட்டு, ஒரு பெண் அடிமை பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை விடுதலை செய்விடு. இந்த பெண் பனுதமி கூட்டத்தை சார்ந்தவர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்தை சார்ந்தவர்கள், விடுதலை செய்ய சொல்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே போருடைய தர்ம பொருள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த தர்ம பொருள் பனுதமீம் கூட்டம் வந்து அது கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அது என் சமூகம் சார்ந்தது, என் கூட்டம் சார்ந்த தர்ம பொருள் சொல்லுகின்றார்கள். ஆக கியாம நாளிலே இறுதி நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஈமானோடு போர் செய்யக்கூடியவர்கள், ஈமான் நிற்கக்கூடியவர்கள் பனுதமீம் கூட்டம். ஆகவே பனுதமீம் கூட்டத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வழிகட்டி இருக்கலாம், அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கலாம். குறிப்பிட்ட இன்னார் பனுதமீம் கூட்டம் சார்ந்ததால் அவர் வழிகேடர் என்றோ அவரை தவறாக சித்தீகரிப்பதை நாம் விட வேண்டும். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை தௌஹீதுக்காக போராடிய ஒரு போராளி. இவர்கள் மீது இன்றைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் ஆலிம்கள் மீது கோபத்தை கொண்டு யாரும் காட்டாதீர்கள். முஹம்மது அப்துல் வஹாப் காட்டாதீர்கள். மட்டுமல்லாமல் நாம் இந்த சமுதாயத்திலே சில பல காரியங்களை செய்ய வேண்டிய எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு அச்சடக்கம் வர வேண்டும். நாளை மகஷரில் எனக்கு அறிவிருக்கிறது, எனக்கு குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும் என்று அவரை சமாளித்து விடலாம் என்று எண்ணப்படாதீர்கள். அல்லாஹ்வின் மீது அச்சடக்கம், தக்குவா, தௌபா செய்வதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்துடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சலாமும் சலவாத்தும் சொல்ல வேண்டும். மூமின்களுடைய தாய் உம்முல் மூமினின், எந்த தாய்மார் பெயரை கேட்டாலும் சரி ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்களை அல்லாஹ்வின் பால் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சத்திய ஷஹாபாக்கள் எவர் பெயரை கேட்டாலும் சரி ரலியல்லாஹு என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை நமக்கெல்லாம் கொண்டு சேர்த்த இமாம்கள் பெருமக்களும் தாபீன்களும் தபவுத் தாபீன்களும் இவர்களையெல்லாம் அவர்கள் பெயரை கேட்ட மாத்திரத்திலே ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சமூகமாக மாற வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.